ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்ப்போம் அப்படின்னா, இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் போட்காஸ்ட் டிடி நியூஸ் சேனல் சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தா போட்காஸ்ட், அதாவது டிடி தமிழ் நியூஸ் டிவி சேனல் தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் நியூஸ் ரீடர் அண்ட் ஆங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து வயது பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுலேருந்து 40 வயசுலேயும் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாலே போதும். அவங்க கொடுக்குற லாங்குவேஜ் லாங்குவேஜ் பேசணும். வித்து கேமரா ஃபேஸ்லேயே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து கிளியராக இருக்கணும், குட் குவாலிட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மோடு, ஸோ ஆக்ஷன் மோடெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் எல்லாமே ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேர்னலிசம் வந்து பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ எனக்கு சொல்ல ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு நாலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷர்னாக்கா 1875 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் காயினா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னாக்கா 2400 ரூபா வரும். ஒரு டேக்கு ஒரு ஷிஃப்ட்டு கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் ரிப்போர்ட்டர் தமிழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுலேருந்து 50 வயசுலேயும் கொடுத்துருக்காங்க. இது டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எது வேணால் படிச்சிருக்கலாம். டிப்ளமோ ஜேர்னலிசம் படிச்சிருக்கலாம். இதே டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே தான். உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஃப்ரெஷராக இருந்தாக்கா 1825 ரூபா கொடுத்துருக்காங்க. பெர் டே பெர் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனாக்கா 2400 ரூபா பெர் டே பெர் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 50 வயசுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இந்த டிப்ளமோ ஜேர்னலிசம் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் ரிப்போர்ட்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1875 ரூபா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 2400 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டுக்கு பெர் டேக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டர் ஹிந்தின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயசுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே டிகிரி இருந்தால் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. 1875 ரூபா சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா 2400 ரூபா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டரல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 25 வயசுலேருந்து 50 வயசுலேயும் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ ஜேர்னலிசம் படிச்சிருந்தாலும் ஓகே. அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நியூஸ் போட்காஸ்ட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2400 ரூபா சொல்லியிருக்கிறாங்க சம்பளம். ஸோ அதே போட்காஸ்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுல 50 வயசுலேயும் ஏஜ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரியில் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டிவி ரேடியோ பற்றி எதனா படிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபா பெர் டேக்கு ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 25 50 வயசு கொடுத்துருக்காங்க. அது வந்து டிகிரி இருந்தால் ஓகே, டிப்ளமோ ஃபிலிம்லையோ இல்லை வீடியோ எடிட்டிங்லையோ யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஓகேனாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபா பெர் டேக்கு பெர் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 50 வயசுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் டிகிரி படிச்சிருந்தாலும் டிப்ளமோ ஃபிலிமையோ இல்லை வீடியோ எடிட்டிங்லேயோ படிச்சிருக்கீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபா பெர் டே பெர் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடியூசர் கொடுத்துருக்காங்க. 25 வயசுலேருந்து 50 வயசுலையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரியோ டிப்ளமோ ஜேர்னலிசம் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 1875 ரூபா பெர் ஷிஃப்ட்டுக்கு பெர் டே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி எடிட்டர் கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 21 50 வயசுலையும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை டிப்ளமோ படிச்சிங்கன்னா ஜேர்னலிசம் இல்லை மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிங்கன்னா ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1500 ரூபா சொல்லியிருக்காங்க பெர் டே பெர் ஷிஃப்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேமராமேன் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயசு 25 50 வயசுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை டிப்ளமோவில் சினிமாட்டோகிராஃபியோ இல்லை வீடியோகிராஃபியோ முடிச்சிருக்கீங்கன்னாக்கா ஓகேன்னு இருக்காங்க. அதே 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் பெட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 1125 ரூபா பெர் டே பெர் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல போஸ்டிங்கையும் கொடுத்துருக்காங்க, பர்மனெண்ட் ஜாபாகவும் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஜாப்பு பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, ரெகுலர் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸுக்கு ஷேர் பண்ண சொல்லிட்டு அந்த அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அட்ரஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ண டாக்குமெண்ட்டு,
நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டு, உங்களோட ஏஜ் டாக்குமெண்ட்டு, உங்களோட டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சைன் பண்ணிடுவீங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டில் ஃபோட்டோ கேட்பாலும் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை இமெயில் பண்ணாலும் ஓகேன்னு இருக்காங்க. ஸோ அது தகுந்த நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இமெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். அது எந்த அட்ரஸ் மெயில் பண்ணணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து இது பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே உங்களோட ஃபோட்டோ இங்கே ஒட்டிடணும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த போஸ்ட் நேம் மேல் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், மெட்டல் ஸ்டேட்டஸு, ஜெண்டர் என்னென்ன, நேஷ்னாலிட்டி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிகிரி என்னென்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே ஃபில் பண்ணணும். ஸோ சிக்னேச்சர் அட்டாச் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் கூட நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற எல்லாமே ஷார்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.